நம்மளோட மாடி தோட்டம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கனகாமரம் இருக்கும். இது கொஞ்சம் திக் ஆரஞ்சு. அது பக்கத்துலேயே வந்து டெல்லி கனகாமரம் இருக்கும், நிறையா பூத்துருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு கனகாமரம். இது வந்து ஒரு மஞ்சள் கலர்லேயும் இல்லாமல் ஆரஞ்சு கலர்லேயும் இல்லாமல் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே டிசம்பர் அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த பக்கம் வந்தோன்னா இது வந்து துளசி. இது வந்து பப்பாளி விதை போட்டிருந்தேன், அது வந்துருக்கு. கத்தாழை, இது வந்து ஒரு அழகு செடி. இந்த பக்கம் வந்தோன்னா இங்கே 5 வகையான ரோஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து எல்லோ ரோஸு பாருங்கள், எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இங்கே ஒரு மொட்டு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே 7 days இருக்குது. அதுக்கு பக்கத்தில் டெல்லி ரெட் ரோஸ் இருக்குது. இது வந்து என்ன குச்சா இருக்கேன்னு பார்க்காதீங்க, இது வந்து உடச்சி விட்ருக்கோம். இப்போ தான் கீழே துளுத்து வருது பாருங்க. இது வந்துட்டு பன்னீர் ரோஸு. இது வந்து குண்டுமல்லி சொல்லுவோம்ல, அது பாருங்கள். இன்றைக்கி சாயந்தரம் பூத்துறது நிறையா முட்டைலாம் வச்சுருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து இருவாச்சின்னு ஒரு பூ இருக்குது. கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதுதான் இருவாச்சி பூ. நல்லா நீட்டாக வந்துட்டு வளரும். நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போனோன்னா இந்த லெஃப்ட் சைடில் காக்கரட்டான்னு பூ இருக்கும். வாசமே வராது, அந்த பூ தான் அது. இப்போ தான் நல்லா துளுத்து வந்துட்டுருக்கு பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இது வந்து ஒரு செம்பருத்தி, நல்லா பெருசாக இருக்கும் செம்பருத்தி பாருங்கள். இங்கே வெள்ளை செம்பருத்தி, ஒயிட் செம்பருத்தின்னு சொல்லுவோம்ல, அது பாருங்கள் எவ்வளோ நீட்டுக்கு இருக்குன்னு. மொட்டு எட்ஜெலாம் ஒன்று வச்சுருக்கு. இங்கே ஒன்று இருக்குது. இங்கே வந்துட்டு இது வந்து கரும்பு. இது கரும்புன்னு தான் நினைக்கிறேன், என்னான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ நெல் மாரி பரவுது. இது வந்துட்டு குண்டு மிளகாய், இந்த சாம்பார்லலாம் போடுவாங்க குண்டு மிளகாய். அது இதுவும் அதே தான், குண்டு மிளகாய் பூ வச்சுருக்கு பாருங்கள். இதுவும் அதே தான். இது வந்து ஒரு அரும்பு பூ. இது ஒரு வகையான அரும்பு பாருங்கள். அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோன்னா இதுவும் ஒரு வகையான அரும்பு தான் பாருங்கள். மொட்டு வச்சுருக்கு பாருங்க. நல்லா பெருசாக நீட்டிகிட்டே போகும். வெட்டி விட்டால் நல்லா துளுத்து வரும். இந்த பாருங்க, துளுத்து மொக்கு வர அளவுக்கு வந்திருக்கு. அது பக்கத்துலேயே பொங்கலுக்கு போட்ட கரும்பு இருக்குது. இதில் இருக்குது பாருங்கள், கரும்பு வளருது. நான் தான் வெட்டி விட்டால் அப்போ தான் சூப்பராக சீக்கிரம் வளரும். அது பக்கத்துலேயே அதே ஸ்பாட்டில் வந்துட்டு முருங்கைக்கீரையும் இருக்குது, குட்டி முருங்கைக்கீரை. அது பக்கத்துலேயே வந்துட்டு இட்லி பூ, பிங்க் கலரில் இட்லி பூ சூப்பராக பூத்துருக்குல. அதுக்கு பக்கத்துலேயே மருதாணி இருக்குது. இப்போ தான் உடச்சி விட்டதுனால துளுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. அது பக்கத்துலேயே ரெட் கலரில் இட்லி பூ பாருங்கள், எவ்வளோ பூ வச்சுருக்குன்னு. நிறைய பூ வச்சுருக்கு. அடுத்தது அப்படியே போனோன்னா பாருங்கள், வாழை மரம் வந்துட்டு வாழைத்தார் போட்டு வாழைப்பூலாம் கொடுத்துட்டு, அது பக்கத்துலேயே பாருங்கள் சங்குப்பூ. இப்போ தான் வந்து துளுத்து வந்துட்டுருக்கு எல்லாமே பாருங்கள். வாழை மரம், அது மாடியிலே வாழை மரம் வச்சது. ஃபஸ்ட் ஆள் நாங்கள் தான் இருக்கோம். அது பக்கத்துலேயே பாருங்கள், இது வந்துட்டு அழகு செடிங்கிறாங்க, இட்லி பூ அப்படிங்கிறாங்க. ஆனால் அழகாக இருக்கும், இது சூப்பராக இருக்கும். அது பக்கத்துலேயே ஒரு 3 வகையான செம்பருத்தி இருக்குது. இது வந்துட்டு நம்ம எப்பொழுதும் முளைக்கும்ல அந்த செம்பருத்தி, நம்ம சாப்பிடுவோம்ல ஒரு செம்பருத்தி, அது. இதுவும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து அது சாப்பிடக்கூடாது. இனிமேல் தான் பூக்கும். மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே வந்து அடுக்கு செம்பருத்தி பூத்துருக்கு பாருங்கள். இது ஒரு அடுக்கு, இது 2வது அடுக்கு, அந்த மாதிரி தான் பூக்கும். சூப்பராக இருக்குல்ல. அப்படியே வந்தோன்னா இது வந்துட்டு
நந்தியா வெட்டைன்னு சொல்லுவோம்ல, அதில் 2வது வகை இது. பாருங்கள் சூப்பராக துளுத்து வருது எல்லாமே. இந்த பக்கம் வந்தோன்னா இது வந்துட்டு சந்தன முல்லை, நல்லா கொடியாக போகும்ல அது. பாருங்கள் இப்படி அழகாக வந்து துளுத்து வந்துருக்கு பாருங்கள், கீழெல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.